ஈகிள்ஸ் அகாடமி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 17. ஸோ தினமணி நியூஸ் பேப்பர் தான் வந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நாட்டோட நடப்பு நிகழ்வுகள் வந்து எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நமக்கு என்ன மாதிரி டேட்டாஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது புதுடெல்லியில் பார்த்தீங்கன்னா, ஸோ 70வது தேசிய திரைப்பட விருதுகள் விழா வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து எந்தெந்த திரைப்படங்கள் வந்து எந்தெந்த விருதுகள்லாம் பெற்றிருக்கு, ஸோ அதை பற்றி ஒரு ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே விருது பட்டியல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்னென்ன படம், ஸோ எந்த இதில் வந்து விருதுகள் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிறந்த முழுநீள திரைப்படம். இது பார்த்திங்கன்னா ஆட்டம் என்ற ஒரு மலையாள படம் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக வந்து காந்தாரா கன்னடம். ஸோ சிறந்த நடிகர் வந்து ரிஷப் ஷெட்டி காந்தாரா. சிறந்த நடிகை வந்து நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம். மானசி பரேக் குஜராத்தி திரைப்படம் கட்ச் எக்ஸ்பிரஸ். அடுத்து பாருங்கள், சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் வந்து ஆனந்த் ஏகர்ஷி. ஸோ ஆட்டம் மூவி. ஸோ சிறந்த இயக்குனர் வந்து சுரஜார் பர்ஜாத்தியா. ஸோ உன்சாய். ஸோ அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அடுத்து சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வந்து ரவிவர்மன். ஸோ பொன்னியின் செல்வன் 1. ஸோ இந்த விருதுகள்லாம் பார்த்திங்கன்னா 2022. ஸோ அந்த ஆண்டில் வந்து சிறந்த திரைப்படம், ஸோ சிறந்த நடிகர்கள், ஸோ அது அப்போது ரிலீஸ் ஆன, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிறந்த ஒளி வடிவமைப்பாளர் வந்து ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ பொன்னியின் செல்வன் 1 படம். ஸோ சிறந்த படத்தொகுப்பாளர் வந்து மகேஷ் பவனந்த். ஸோ ஆட்டம் மூவி. அடுத்து சிறந்த இசையமைப்பாளர் வந்து பிரீத்தம். ஸோ இந்தி திரைப்படமான பிரம்மாஸ்திரா. ஸோ 1. ஸோ அந்த படத்துக்காக வாங்கியிருக்காரு. சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் வந்து ஏஆர் ரகுமான் பொன்னியின் செல்வன். ஸோ அந்த படத்துக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்கள், சிறந்த நடன பயிற்சியாளர் ஜானி மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன். மேகம் கருக்காதான். ஸோ அந்த படத்தோட பாடல். ஸோ அது திருச்சிற்றம்பலம் மூவி அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிறந்த சண்டை பயிற்சியாளர் அன்பறிவு. ஸோ கேஜிஎஃப் 2. ஸோ அந்த மூவிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து சிறந்த பின்னணி பாடகர் அரிஜித் சிங். ஸோ ஹிந்தி திரைப்படமான பிரம்மாஸ்திரா 1. ஸோ அந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பார். ஸோ அதுக்கு வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்கள், சிறந்த பின்னணி பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ. ஸோ மலையாள திரைப்படமான சவுதி வெள்ளக்கா. ஸோ அந்த திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஸோ மொழி வாரியாக வந்து எந்தெந்த லாங்குவேஜில் வந்து எந்த படம் வந்து சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் வந்து சிறந்த திரைப்படமாக வந்து பொன்னியின் செல்வன் 1. ஸோ அந்த படத்தை வந்து தேர்ந்தெடுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்து மலையாளத்தில் வந்து சிறந்த படமாக வந்து சவுதி வெள்ளக்கா. ஸோ அந்த படம். ஸோ தெலுங்கில் வந்து சிறந்த படமாக வந்து கார்த்திகேயா 2. ஸோ கன்னடத்தில் வந்து சிறந்த படமாக வந்து கேஜிஎஃப் 2 வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்து ஸோ இந்த டேட்டா பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய அரசு இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து இப்போ கருணாநிதிக்கு வந்து நாணயங்களை வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ எத்தனை ரூபாய் நாணயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவரோட உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி இப்போது சண்டே வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ யார் அது வெளியிட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்நாத் சிங். அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் வெளியிட்டது? ராஜ்நாத் சிங்கு. ஸோ எத்தனை ரூபாய்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 100 ரூபாய். ஸோ எப்போன்னு பார்த்துக்கோங்க, ஆகஸ்ட் 18. அடுத்து பாருங்கள், வள்ளலார் சர்வதேச மையம். ஸோ எங்கே அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வடலூரில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு வந்து ஆதங்கம் இருக்குது. அது வந்து ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ வள்ளலார் சர்வதேச மையம் ஸோ எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, வடலூரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு செயற்கைக்கோள் வந்து விண்ணில் வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ அது என்ன செயற்கைக்கோள்னு பாருங்கள், EOS 08. ஸோ இந்த செயற்கைக்கோளை வந்து SSLV-D3 இந்த ராக்கெட் மூலம் வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இது எந்த வகையான ராக்கெட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த டேட்டில் வந்து செலுத்துனாங்க, ஸோ ஆகஸ்ட் 16. ஸோ எந்த ராக்கெட் மூலம் செலுத்துனாங்க, SSLV-D3. ஸோ அந்த ராக்கெட்டோட பேர் வந்து EOS 08. ஸோ அது எந்த மாதிரியான ராக்கெட்? ஸோ புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ எங்கேருந்து ஏவினாங்கன்னா, ஸ்ரீஹரி ஹோட்டல்லேருந்து தான் வந்து ஏவியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ டிசம்பரில் ககன்யான் முன்னோட்ட திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ககன்யான் திட்டம்னா என்னன்னு ஃபஸ்ட் நமக்கு வந்து தெரியணும். ஸோ ககன்யான் திட்டம்னா மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து 2025 வந்து இது செயல்படுத்த போகுது. ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்ட திட்டமாக வந்து ஆளில்லா விமானம் வந்து
ஸோ விண்ணில் வந்து செலுத்தி வந்து அதை வந்து பயிற்சி எடுக்கணும். ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் வந்து சும்மா ஆளில்லா விமானம் வந்து ஒன்று அனுப்ப போகிறாங்க விண்வெளிக்கு. ஸோ அது ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2025க்குள்ளே ஸோ மனிதர்கள் வந்து விண்வெளிக்கு அனுப்பணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ககன்யான் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வேறு என்ன நியூஸ் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இஸ்ரோவோட தலைவராக இருக்கார் இல்லையா சோம்நாத். ஸோ அவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தூத்துக்குடியில் வந்து குலசேகரப்பட்டினத்தில் வந்து இந்தியாவோட 2வது ராக்கெட் ஏவுதளம் வந்து உருவாகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து 2 ஆண்டுக்குள்ளே வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸோ எல்லா டேட்டாஸும் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.